மார்க்கு 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரேக்க ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருந்ததுனால அதை குணப்படுத்த சொல்லும்படி ஏசப்பாவை நோக்கி வர்றா. அவள் மிகுந்த விசுவாசத்தோடு ஏசப்பாவை பற்றி நல்லா கேள்விப்பட்டு அவரை நோக்கி போனால் கண்டிப்பாக நம்ம மகள் சுஸ்தமாயிருவாங்கிற நம்பிக்கையோடு வரா. ஆனால் ஏசப்பா இந்த வசனத்தை சொல்கிறாங்க. எப்படி? யூதர்களை பிள்ளைகளாகவும் கிரேக்கர்களை நாய்க்குட்டிகளுக்கு சமமாகவும் இந்த வசனம் சொல்லுது. இப்படி சொன்ன உடனே குறிப்பாக அந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோன்னா நமக்கு உடனே கோபம் வரும். என்ன நம்மளை நாய்க்கு சமமாக சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த கிரேக்க ஸ்திரீ ரொம்ப பணிவோடு, ஆமாம் நான் நாய்க்குட்டி தான், ஆனால் பிள்ளைகள் போடுற அந்த எச்சில்களை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடலாம்லா அப்படிங்கிற மாதிரி தன்னை ரொம்ப பணிவாக ஒரு தாழ்த்தி அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ சொன்ன அந்த வார்த்தையின் மித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீ சொன்ன இந்த வார்த்தையே போதும், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிரும் அப்படி கூட சொல்லலை, நீங்கிற்று அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எந்த வார்த்தை? அவள் தன்னை தானே பணிந்து சொன்ன அந்த வார்த்தை. அப்போ விசுவாசத்துக்கும் மேலாக அந்த பணிவுங்கிற குணம் கடவுளுக்கு பிடிச்சிருக்கு.